பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அன்பிற்கினிய உறவுகளே, 60 ஆண்டுகள் வாழ்வின் பயணம், அனுபவம் நிறைந்த ஒளிரும் நயனம், செயலிலும் தியாகத்திலும் தொண்டிலும் நீர், தோழமைக்கும் தேவ நம்பிக்கைக்கும் தீபம் நீர். கடவுளின் கரம் உந்தன் வாழ்வை தாங்க, கண்ணீரை சிரிப்பாக்கும் சிறப்பாக்கும் அருளே உந்தன் பாங்கு. அன்பு நிறைந்த இதயம் உந்தன் அடையாளம், அனைவருக்கும் ஆசீர்வாதம் உந்தன் வழியாளர் தாளம். இன்று நீர் நிற்பது மகிழ்வின் மைல்கல், 100 ஆண்டுகள் வாழ்வாய் என்று பிரார்த்தனை நல்கின்றோம். உங்கள் வாழ்வில் ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் பெருக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆளப்படாத மனம் பணிய மறுக்கிறது, பணியாத மனமோ ஆன்மீக சக்தியை இழக்கிறது. இறை திட்டத்திற்கு பணிந்து இறை அடியார்களாக உலா வந்த அனைவரின் வார்த்தையிலும் வலிமை, அவர்களின் செயல்களில் தீவிர சக்தி, அவர்களின் சிந்தனை திறனில் ஆற்றல் மிக்க ஞானம். உறவுகளே, அன்று தமிழக ஆயர் பேரவையின் கனவாக இருந்த ஊடக இறையாட்சி பணியை நனவாக்கி அனைவரையும் ஆள பிறந்தார் நம் தந்தை. தனது பணியால் ஆன்மீக சக்தியை இறை மக்களில் அதிகப்படுத்தினார். தன் சிந்தனை திறனால் உலகிற்கு மாதா தொலைக்காட்சியை கொடுத்த இவரின் பங்கு சிறப்பானது. நாம் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய உணர்வின் உச்சக்கட்டமான இம்மாதா தொலைக்காட்சியின் தாய் இவர்தான். மாதா தொலைக்காட்சிக்கு உரு கொடுத்தவர், பெயர் கொடுத்தவர், கரு கொடுத்தவர், மொத்தத்தில் உயிர் கொடுத்தவர் என்று சொன்னால் அதுவுமே மிகையாகாது. இப்பணியில் தன்னையே பகிர்ந்து கொண்டார் என்று சொல்வது இன்னும் சிறப்பாகும். நம் தந்தையின் பண்புகளில் நமக்கு ஒரு தூண்டுதலாக இருப்பது, முழங்காலில் இருந்து எதையும் சாதிப்பவர், அன்பானவர், தனது இனிமை மிகு பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்பவர், விருந்தோம்பலில் சிறந்தவர், தாழ்ச்சியானவர், தம்மிடம் ஒப்படைக்கும் பணியை சிறப்பாக தனித்துவமாக செய்து முடிப்பவர், மேலும் தன்னம்பிக்கை அதிகம் உடையவர். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்ற எசாயாவின் வாக்கை நம் தந்தையில் நிறைவேற்றியுள்ளார் இறைவன். அதற்காக இணைந்து நன்றி கூறுவோம். இன்று தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடும் தந்தை இன்று போல் என்றும் உடல் ஆற்றலோடும் உள்ள வலிமையோடும் என்னை ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்ய பணித்திருக்கிறார், நான் மன உறுதியுடன் செய்து முடிப்பதே என் வலிமை என்று இன்னும் தன்னையே வலிமைப்படுத்தி கொண்டு தொடர்ந்து பகிர்ந்து வாழ அவருக்காக ஜெபிப்போம். நமது அருட்தந்தையின் தாய் குளோரி எலிசபெத் அமல்ராஜ் அவர்கள் தனது 80வது வயதை கடந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் அவர்களின் உடல் நலத்திற்காகவும் தன் மகனை தாய் திரு அவைக்கும் மாதா தொலைக்காட்சிக்கும் கொடுத்த பேரன்பிற்காகவும் நன்றி கூறுவோம். இறைவன் நம் தந்தைக்கு உடல் உள்ள ஆன்ம சுகமும் நீடிய ஆயுளையும் கொடுத்து ஆசிர்வதிக்கவும், பணி செய்ய தேவையான தூய ஆவியின் தூண்டுதலும் இறை ஞானத்தின் வழி நடத்துதலும் கிடைக்க தொடர்ந்து ஜெபிப்போம். அவரை சார்ந்த குடும்ப உறவுகள் அனைவரும் உடல் நலமும் அருள் மற்றும் பொருள் வளமும் பெற்று நிறை மகிழ்ச்சியுடன் வாழவும், நம் தந்தையின் குடும்பத்தில் மரித்த அவரது தந்தை அமல்ராஜ், தம்பி ரேமண்ட் ஜோசப் மற்றும் அருட்தந்தையின் வாழ்க்கை பயணத்தில் பயணித்து இவரை விட்டு பிரிந்து விண்ணக பிறப்பு அடைந்த அனைத்து ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாற்றியடைய ஜெபிப்போம். நம் அருட்தந்தையைப் போல நாமும் அன்போடும் நீதியோடும் மாதா தொலைக்காட்சிக்கு நமது இடைவிடா பணியை செய்ய அயராது உழைப்போம் என்ற வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு அருட்தந்தைக்காகவும் இங்கு கூடியுள்ள ஒவ்வொருவருக்காகவும் இணைந்து ஜெபிப்போம். இப்பலியில் அன்பர்களே, திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கிற நாம் செய்த பாவங்களை எல்லாம் எண்ணி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனாக விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இன்னலுறும் உம் அடியார்களுக்கு எப்பொழுதும் இரக்கத்துடன் செவி சாய்த்தருளும். இவ்வாறு உமது கனிவிரக்கத்திற்காக நன்றி கூறி உம்மை பணிவுடன் வேண்டும் நாங்கள் தீமை அனைத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் உமக்கு ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 18 முதல் 25 வரை. சகோதர சகோதரிகளே, என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. இத்தகைய ஒரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்தோ இரங்கத்தக்க மனிதன் நான். சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள்தாம் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நியமங்களை நான் என்னாலும் மறவேன். ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை, என்னை காத்தருளும்.
ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளேன். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 12 இறை வாக்கியங்கள் 54 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஏபிஜே அப்துல் கலாம் இவர்கள் ஐஐடி டெல்லி பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கல்லூரி மாணவர் சந்திப்பு நிகழ்வில் எதிரிலே இருந்த பார்வையாளர்களை பார்த்து, குறிப்பாக முதலில் அமர்ந்து கொண்டிருந்த மாணவர்களை பார்த்து, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய வழக்கமான பாணியில் அவர் தன்னுடைய உரையை தொடங்கினாராம். அப்பொழுது ஒரு மாணவன் எழுந்து, ஐயா, நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரிந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற ஒரு சூழலில் நாம் யோசித்து பார்க்கிற முன்னேற்றம் அது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டு அமருகிறார். அந்த பதிலளிப்பு நேரம் வந்தபோது கேட்ட முதல் கேள்விக்கு
அப்துல் கலாம் அவர்கள் இப்படி தங்க வரிகளை சொல்லியிருக்கிறார். மழை பெய்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்களே பார்த்திருப்பீர்கள், பறவைகள் அவை நனையக்கூடாது என்று ஆங்காங்கு இருக்கிற மர கிளைகளுக்கு அடியிலும் அல்லது கட்டிடங்களுக்கு அடியிலும் போய் அவை தங்களை பாதுகாத்து கொள்ள முயலுகின்றன. ஆனால் மழையின் மத்தியில் பருந்து என்ன செய்கிறது பார், அது மழை மேகங்களுக்கு மேலே அது பறந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கை சிக்கல்களை நீ நினைத்து கீழே பறவைகளைப் போல போவதை விடுத்து நீ பிரச்சனைகளுக்கு மேல், வானமேகங்களுக்கு மேல் எப்படி பருந்து பறக்கிறதோ அதுபோல் முயற்சி செய், முன்னேற்றம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னாராம். இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியாருடைய மனப்போராட்டம், உள்மனப்போராட்டம். நல்லது தான் செய்ய வேண்டும் நினைக்கிறேன், நல்லது செய்ய முடியவில்லை, இது தீயது, இது வேண்டாம் என்று சொல்லி பாவத்திலிருந்து விலக நேசிக்கிறேன், விலக முயற்சிக்கிறேன், ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறேனோ அதையேத்தான் திரும்ப செய்து கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட இழிவு அடைகிற மனிதனாக நான் இருக்கிறேன் என்று உள்மனம் போராட்டத்தை அவர் எடுத்து சொல்லுகிறார். ரோமையருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலிருந்து சொல்லுகிற வேளையில் ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் பல்வேறு பிரச்சனைகள் என்று சொல்லுகிற போது நாம் நல்லவர்களாக வாழ முயற்சிக்கிறோம், ஆனால் தீமை விடமாட்டேன் என்கிறது. அதே போல் தீமையிலிருந்து விலக முயற்சிக்கிறோம், ஆனால் அந்த நன்மைத்தனம் கைகூடி வருவது கிடையாது. இப்படியே போய் கொண்டிருந்தால் எப்படி என்கிற போது இன்றைக்கு நமக்கு இறை வார்த்தை பவுலடியாரே சொல்லுகிறார், நான் நம்புகிற கடவுள் இவற்றிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறார். கண்டிப்பாக அந்த குழப்பங்களுக்கு மத்தியில் இப்படி நான் போராடி கொண்டிருக்கிற நல்லதற்கும் கெட்டதற்கும், தீமைக்கும் நன்மைக்கும், பாவத்திற்கும் புண்ணியத்திற்குமான போராட்டத்தில் அவரே எனக்கு பதிலளித்து எனக்குரிய வாழ்வை கொடுக்கவிருக்கிறார். இன்றைய நற்செய்தியில் நமக்கு இரண்டாம் வருகை பற்றிய லூக்கா எழுதின அந்த வார்த்தைகளை இயேசு ஆண்டவர், பாருங்கள், மேகம் கருத்து வருவதை பார்க்கிறது, மழை வருகிறதுன்னு சொல்கிறீர்கள், அதே போல் காற்று வருகிற திசையை பார்த்து அதனுடைய காலத்தின் அறிகுறிகளையும் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொன்றையும் குறித்து உங்களால் குறிப்பறிந்து சொல்ல முடிகிறது. ஆனால் உங்களுக்கு இந்த கடைசி காலம் என்று வருகிற பொழுது அந்த காலத்தை அறிந்து கொள்ள முடியவில்லையா? இன்றைக்கு நாம் வாழுகிற காலம் ஒரு உறுதி காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற போது சற்று ஒவ்வொருவரும் சுதாரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட குறிப்புகள் நமக்கு முன்னால் ஒவ்வொன்றாக வெள்ளடை மலையாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிற பொழுது நாம் எப்படி அவற்றை அறிந்து கொள்ள முடியும்? மற்றவற்றுக்கெல்லாம் ஆருடம் சொல்ல முடிந்த நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்கிற போது நாம் இதை சற்று உணர்ந்து பார்க்கலாமே. குறுகிய காலம் என்பது, எத்தனை ஆண்டு என்பது முக்கியமல்ல. இருக்கிற காலத்தில் இன்னும் நம்மை ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கிற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக எதிர்கொள்ளுவது என்பது உண்மையிலேயே ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்ற செய்தியை பெறுகிற அதே தருணத்தில் 60வது தன்னுடைய பிறந்த நாள் தொடங்குகிற அந்த ஒரு பெரிய தருணத்தை நம்முடைய பாசமிகு சகோதரரும் நண்பரும், மேலும் இந்த மாதா தொலைக்காட்சியினது உருவாக்கத்திற்கு முதல் செங்கல்லாக இருக்கிற நமது அருமை நண்பர் அருட்தந்தை டேவிட் அவர்களோடு இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற போது, இதே நற்செய்தியினுடைய அந்த உள்வாங்கலை நான் இன்றைக்கு அவருக்கு சாற்ற ஒரு குணாதிசயத்தை பார்க்க ஆசிக்கிறேன். முன்னுரையிலே வாசித்தது போல ஒரு காலகட்டத்தில் இது தேவை என்று சொல்லி எல்லோரும் பேசினார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் இதை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தமிழகம் அல்லது இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய பலன் யாருக்கு போய் சேர்ந்திருக்கும், யாருக்கு கிடைத்திருக்கும்? இந்த காலகட்டத்தில் தொடங்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது தொடங்கி அதற்கு முழு உருவம் கொடுத்திருக்கிற ஒரு நிலையிலே பார்க்கிற பொழுது குறிப்பறிந்து செயல்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இதை செய்தாக வேண்டும் என்று சொல்லி ஒரு எல்லோரும் நினைத்திருக்கிற போது பூனைக்கு மணி கட்டுவது யார்? இவர் அந்த
முன்னெடுப்பு செயலை செய்ததுனால இன்றைக்கு நாம் அதனுடைய பயனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். காலத்தின் அறிகுறியை உணர்ந்தவராக செயல்பட்டு நம்முடைய கண்களுக்கு முன்னாலே ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க இருக்கிறார். பெரிய பெரிய எடுத்துக்காட்டுகள் தேவை கிடையாது. கண்ணுக்கு முன்னாலே பார்க்கிற நிஜம் இவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே நேரத்தில் இங்கு நான் இந்த மறையுரையாற்றுவது என்பது பல பேருக்கு ஒரு வியப்பாக இருக்கலாம். என்ன இது, என்ன தொடர்பு அவருக்கு? அவருடைய மறை மாவட்டம் வேறு, அவருடைய பணி நிலைகள் வேறு, பணித்தோழமையில் இருக்கிற பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர் இங்கு வந்தபோது அவரது உறவு நெருக்கம் பல பேருக்கு அது நிறைவாகவே கிடைத்திருந்தது. அதில் நானும் ஒருவன். தன்னுடைய யார் உடனிருப்பது என்பது அவரவர்கள் இவர்தான் என்னுடைய நண்பராக இருக்க வேண்டும், இவர்தான் நண்பராக இருக்க வேண்டும் என்று யோசித்திருப்பார்கள். ஆனால் இவருடைய உறவு வளையத்திலே பார்க்கிற பொழுது ஒத்த சிந்தனையுடையவர்கள், அதே வேகத்தில் இருக்கிறவர்கள், அதே எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள் அனைவரையும் அரவணைத்து கொண்டு இன்றைக்கு அதுதான் அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. இந்த மறை மாவட்டத்தில் அவருக்கு பெரியதாக பெங்களூர் செமினியில் படித்தவர்களை தவிர பெரிதாக யாரும் தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற 50% மேற்பட்ட குருக்கள் இன்றைக்கு அவரோடு தோழமையோடு கூட தோள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் உறவின் மனிதராகவும் ஒரே எண்ண ஓட்டத்தில் இருக்கிற நல் உள்ளங்களை அவர் தொடர்பு கொண்டு தன்னுடைய பணியில் அதை தனக்கு சாதகமாக வைத்து கொண்டு இந்த அளவிற்கு ஒரு முன்னேற்ற பாதையில் அனைவரையும் ஒருங்கிணைக்கிற சக்தியாக இருக்கிறார்ங்கிற போது வாழ்க்கை இப்படித்தான் நாமே சந்தோஷப்படுத்தி கொள்ள அல்ல, நம்முடைய பணியில் எல்லோரும் ஊர்கூடி தேர் இருக்கிற நிலையில் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் இந்த பாங்கை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து சற்று சீரியஸான மனிதர் தான் டேவிட். இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது விடாக்கொண்டன் பணியை செய்து முடித்துத்தான் ஆக வேண்டும். எத்தனை தூக்கமில்லாத இரவுகள், எத்தனை புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுகிற போதெல்லாம் அது கண்டிப்பாக நடந்து தீரும் என்று சொல்லுகிற கடவுள் மீது ஒரு பக்கம் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் தன் கையே தனக்கு உதவி என்று சொல்லி அவர் முயன்று சில நேரங்களில் தோல்வியும் கண்டிருக்கலாம், பின்னடைவுகள் வந்திருக்கலாம். ஆனால் ஜெயிப்பது மட்டுமே முக்கியம் என்று சொல்லி அத்தனையிலும் இன்றைக்கு அவர் அத்தனை பேர் வியக்கிற அளவிற்கு இன்று நமக்கு முன்னால் கடவுளின் செயல் இது நம்முடைய கண்களுக்கு வியப்பாக இருக்குன்னு சொல்லுகிற அளவிற்கு அவருடைய பணிகளிலே தீவிரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு நன்றி சொல்லுகிறோம். மேலும் டேக்கிங் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய என்ற இந்த டிஜிட்டல் உலகத்தில் உங்களுக்கு தெரியும், எல்லோரும் தெரிந்திருக்கிற நிஜம்தான் இது. நேற்று இருப்பது போல் இன்றைக்கு கிடையாது, ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மாற்றத்திற்கு தன்னையே முழுமையாக கையளித்து அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டு அத்தனையும் இப்படி வர வேண்டும் என்று சொல்லி புதிய புதிய முயற்சிகளிலே தன்னையே முழுமையாக கையளிக்கிற போது இவரை நான் இந்த நவீன யுகத்தில் ஒரு புதிய படைப்பாளியாக பார்க்கிற போது now he is joining with the Lord as a co-creator. படைத்த கடவுளோடு ஒரு தொடர் படைப்பாளியாக அவரோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிற இவர் இரண்டாம் வருகையில் அந்த நம் ஆண்டவர் இயேசு எதை எதிர்பார்க்கிறாரோ அதை இன்றைக்கு நமக்கு முன்னால் செய்து காட்டி கொண்டிருக்கிற இவரை நாம் வாழ்த்துகிற போது அவருடைய தாயோரோடு, அவருடைய உடன் பிறந்தவர்களோடு, அவரோடு பயணிக்கிற அத்தனை பணித்தோழமையோடு மற்றும் இங்கே இருக்கிற நண்பர்களோடு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து இவரது வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு கணத்தையும் ஆண்டவருடைய மகிமைக்காகவும் மாதாவுடைய மகிமைக்காகவும் செய்கிற போது அது ஆசீர்மிகு வாழ்வாக இருக்கிறது. அத்தகைய வாழ்வு உங்களுக்கு எனக்கு நிறைவாக கிடைக்கவும் தந்தை அவர்கள் இதுவரை பயணித்த வாழ்வில் டோனி டிமோல்லோ அவர்களோடு சேர்ந்து சொல்லுகிற வார்த்தை இது, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இதுவரைக்கும் செய்த அத்தனைக்கும் நன்றி. இனி வருகிற ஒவ்வொரு ஆண்டிற்கும் எஸ் ஆகட்டும். ஆமென். நண்பர்களே, நம்பிக்கையாளருடைய மன்றாட்டுக்கு நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பவுலடிகளார் சொல்வது போல, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எந்நேரமும் ஆண்டவரை துதித்து அவரை ஆராதியுங்கள், அவருக்கு நன்றி கூறுங்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு வழியாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட திருவுளம்.
எனவே இடைவிடாது ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் எந்நாளும் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தும் இந்த வேளையிலே நமது வேண்டல்களை எல்லாம் நம்பிக்கையோடு அவருடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்து மன்றாடுவோம். நல்லாயனாகிய எம் இறைவா, உம் திருச்சபை என்னும் மந்தையாகிய மக்களை வழிநடத்தும் தூய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் அருட்சகோதரிகளை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உம் மக்களை வழிநடத்த தேவையான மன உறுதியையும் உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்து உமது பரிசுத்த ஆவியின் துணையோடு செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார் என்ற இறை இயேசுவின் உயர்வான வார்த்தைக்கேற்ப முடியாது என்ற காரியத்தை முடியும் என்று செயல்படுத்தி சிறந்த சாதனையாளராக திகழும் எம் பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உம் கனிவான இதயத்திற்கு சமர்ப்பிக்கின்றோம். அவர் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பணிகளிலும் செயல் திட்டங்களிலும் நீர்தாமே வெற்றி தந்து மேன்மேலும் சிறக்கவும் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் தந்தையின் பெற்றோருக்காக மன்றாடுவோம். தலைப்பேர் அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்னும் உயிருள்ள உம் வார்த்தைக்கேற்ப தங்கள் ஈற்றெடுத்த பிள்ளையை உம் பணிக்கென தியாக உள்ளத்தோடு அர்ப்பணம் செய்த எம் அன்பு தந்தையின் பெற்றோர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மறைந்த அவரது தந்தைக்கு ஆன்ம இளைப்பாற்றி தந்து அவரது அன்பு தாயாருக்கு நல்ல உடல் சுகம் தந்து பாதுகாத்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக மன்றாடுவோம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்ற பவுலடியாரின் வாக்குக்கேற்ப ஊடக வழியாக நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்யும் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக அதனை வழிநடத்தும் ஆயர் பேரவை, குருக்கள், பணியாளர்கள், அதனை தாங்கும் உபகாரிகள் அனைவரையும் உம் திருமுன் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து உம் அருள் பிரசன்னத்தில் பாதுகாத்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சகல வல்லமையும் சக்தியும் நிறைந்த எங்கள் அன்பு இயேசு ஆண்டவர், இந்த நாளுக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவர், நீர் எனக்கு கொடுத்த இந்த மாபெரும் அழைப்பிற்காய் நன்றி கூறுகிறேன். நீர் இந்த நாள் வரை செய்த ஒவ்வொரு நன்மையும் எண்ணி பார்த்து நன்றி கூறி மை துதித்து ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, இது அந்த பணியிலே இந்த மாதா தொலைக்காட்சியுடைய தளத்தினுள்ளே நீர் எங்களோடு இணைத்து கொண்ட அத்தனை அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் என்று சொல்லி ஆயர்களுடைய தலைமையிலே நீர் செய்த அத்தனை கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இதோ இங்கே இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களோடு இந்த பணியிலே இணைந்திருக்கின்ற அத்தனை உமது அன்பு பிள்ளைகளையும் உமது கரங்களிலே ஏந்தி கொள்ளும். ஆண்டவரே, உமது திருவுளத்தை நாங்கள் அறிந்து புரிந்து செயல்படுகின்ற ஆற்றலை, ஆவியாருடைய கனிகளை, கொடைகளை எங்களுக்கு நிறைவாக கொடுத்தருளும். தொடர்ந்து உமது அன்பின் சாட்சிகளாய், உமது திரு அவையினுடைய தூதர்களாய் நாங்கள் வாழ்ந்து இந்த உலகிலே உமக்கு சான்று பகர்கின்ற ஆற்றலை, உமது வல்லமையை எங்களுக்கு நிறைவாக கொடுத்து எங்களை ஆசிர்வதித்தருளும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, உமது பிள்ளைகள் எங்களுக்காய் தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
திராட்சை செடி மனதிலும் இது எங்களுக்கு ஆன்மீக பாடமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவராக. ஆண்டவரின் தாழ்மையான மனதோடு நொறுங்கிய உள்ளத்தோடு எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானது திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றுதாம்படி மன்றாடுங்கள். தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் கையெழுத்து பலியில் பெறுவாராக. எங்கள் அன்பு இறைவா, சாவிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் கனிவுடன் எங்களை விடுவிக்க உம் திருமகனை எங்களுக்கு அனுப்பினீரே. இவ்வாறு இடர்களிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கும் இந்த பலியை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்கள் உமக்கு புகழ் பண்ணி செய்து ஒரே குரலாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர்.
கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னிமரியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமைமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என
உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், துறவரத்தார், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கிற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, இன்று தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடுகிற அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு நற்சுகத்தை தந்து தொடர்ந்து இந்த மறைப்பணியை, இறைவார்த்தை பணியை, நற்செய்தி பணியை திறம்பட ஆற்ற தேவையான அருளையும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தந்து ஆசீர்வதியும். இங்கே கூடியிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக மாதா தொலைக்காட்சியிலே பணிபுரிகிற அனைவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். குறிப்பாக அருட்தந்தையினுடைய தந்தை அமல்ராஜ், அன்பு தம்பி ரெய்மண்ட், இவர்களை நீர் கனிவுடன் ஏற்று அவர்களுக்கு விண்ணக பேரின்பத்தை கொடுத்தருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மதும் ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் இரக்கமும் அன்பும் என்னாலும் நம்மோடு இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நொடியும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நமது வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார், நன்மைகளால் நம்மை நிரப்பி இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். எனவே நாளிலே உங்களோடு இணைந்து இந்த 60 ஆண்டுகளாக ஆண்டவர் செய்த அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்மையும் நமது குடும்பங்களையும் பணித்தளங்களையும் இங்கே வந்திருக்கின்ற தந்தையர்களையும் அருட் சகோதரிகளையும் இந்த மாதா தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டவர் தனது கரங்களினால் பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கரங்களை தந்தையை நோக்கி உயர்த்தி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று முது திருத்தூதர்களை நோக்கி மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் முது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு ஆண்டவருடைய அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்தான் இறைமகனேசு, நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தவர். அழைத்ததோடு நின்று விடாமல் ஒவ்வொரு நொடியும் நம்மோடு தங்கியிருக்கிறவர். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தந்தையின் திருவுளப்படி நிறைவேற்ற செயல்படுத்த தேவையான ஆற்றலை வழங்க தன்னையே தர வருகிறார். இவரது தெய்வீக விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நிறைவடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை வழங்குவாராக. ஆமென். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீயின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும்.
பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாகிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. அன்பிற்கினியவர்களே, அருட்தந்தையினுடைய பிறந்தநாள் 60வது பிறந்தநாள் விழாவை கொண்டாட நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். முக்கியமான விருந்தினர்கள் எல்லாம் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருட்தந்தையர்களெல்லாம் அருட்சகோதரிகளெல்லாம் இந்த நிகழ்விலே பங்கெடுப்பது எங்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே எங்களுடைய அருட்தந்தையர்கள், இங்கு இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், இங்கு இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் மற்றும் எங்களுடைய பணியாளர்கள் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள் ஒன்றுதான். திருப்பலி முடிந்தவுடன் தொடர்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான, உங்கள் கண்களை கவரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான். புரியுதுங்களா? அதை பங்கெடுத்து விட்டு அதிலும் உங்களுடைய உடனிருப்பை கொடுங்கள். தொடர்ந்து எங்களுடைய தோழமை விருந்திலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதனால் பொறுமையோடு ஒரு சில நிமிடங்கள், ஒரு 30லிருந்து 40 நிமிடங்கள் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து தொடர்ந்து தந்தையை வாழ்த்திடவும் எங்களுடைய அன்பின் விருந்தில் கலந்து கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர் தரும் இத்திருப்பலி உணவால் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அடியார்களாகிய பாவத்தின் தலையிலிருந்து விடுவிக்கவும் மது பரிவிரக்கத்தால் அவர்களின் வலிமையை புதுப்பிக்கவும் திருவுளம் கொண்டீரே. நாங்கள் எந்த தடையும் இன்றி
உமது மாட்சியின் எதிர்நோக்கில் முன்னேறி செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாய் சென்று வாழ்ந்திட சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. விண்ணொளி தாரகை தாயனி தன்னொளிர் வீசிடும் ஆரணி. விண்ணொளி தாரகை தாயனி தன்னொளிர் வீசிடும் ஆரணி. பாவமேதுமில்ல சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயனி. பாவமேதுமில்ல சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயனி. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. வானோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி.